தமிழகத்தில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த வெயில் எங்கே எழுதிட்டு போறா? எப்பா இருப்பா, ஒரு எட்டு நம்ம தலைவரை பார்த்துட்டு வர்றேன். அதுக்கு இந்த வெயிலையா? ஒன்னதாயா? எப்பா சா எப்பா ஐயா வீடு வந்துருச்சு, கம்முன்னு இருக்கணும். ஐயா யாரியா நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஐயாவை பார்க்கணுயா, ஒரு வேலை விஷயமா. ஐயா பார்க்கணுமா? இந்த வரேன், இரு. ஐயா உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் தினமும் வந்துட்டு இருக்காருயா. யாரியா? ஐயா நம்மால் தான். ஏன் எலெக்ஷன் டைம்ல அதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இல்லை இந்த பரதேசி நாங்க வேற பார்சல். சொல்றேங்கய்யா. வாயா. காசை தூக்கி போட நாய் மாதிரி நாக்கத்துக்கு போட்டு ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க அவனுங்க. சரி வச்சிடறேன். உங்க பேரு? ஐயா நான் தான் ஐயா மாடசாமி. மாடசாமி, வாயா உட்காரி வாயா. இல்லையா பரவாயில்லையா. இவருதான் வந்தான்னு சொல்ல மாட்டியா நீ? இல்லையா, நீங்க வேலை விஷயமா பிஸியா இருந்தீங்க. என்ன பிஸியா இருந்தானே? மாடசாமி வாயா. இல்லையா பரவாயில்லையா. பரவாயில்ல வாயா, உட்காரு. மாடசாமி நல்லா இருக்கியா? ஏதோ நல்லா இருக்கிறையா. ரொம்ப நாளா உங்களை பாக்குறதுக்கு வந்தையா, உள்ளேயே உடலையா. என்னையா இதெல்லாம் சொல்ல முடியாது நீடா? அதான் சொன்னேயா, கட்சி வேலையா வெளியில. ஊர்ல எவ்வளோ வேலை இருக்கு, எத்தனை பொதுக்கூட்டம். உங்களுக்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். பாரு அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு, பிஸியா இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீ? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஐயா போன எலெக்ஷனுக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் ஐயா, பையனை படிக்க வைக்கிறதுக்கு பாதி நிலத்தையும் வித்துட்டையா. மீதி இருக்கிற நிலத்துக்கு கூட மழையும் பெய்யலையா, வானத்தில் தண்ணியும் இல்லையா. ஒரே ஒரு கிணறு ஒன்று வச்சிருக்கிறேன்யா, அந்த கிணத்துலையும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குயா. அதை தூர்வாரி கொடுத்தியல்னா பக்கத்தில் இருக்கிற இடத்துக்காரவங்களுக்கும் 10 பேருக்கும் பயனாக இருக்குங்கய்யா. ஐயா பார்த்து ஏதாச்சும் செய்யுங்கய்யா. மாடசாமி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. உனக்கு தண்ணி விட பணம் தானே முக்கியம். என் மச்சினை காத்தடி போகிறதுக்கு இடம் கேட்டான். உனக்கு கஷ்டமாக இருந்தால் அவன்கிட்ட கொடுத்துரு, அவன் பார்த்துப்பான். ஐயா சாப்பாட்டுக்கு அதாயா கடைசி வழி, அதையும் வித்துட்டா நான் என்னையா பண்ணுறது? அப்புறம் உன் இஷ்டம். எலெக்ஷன் வருது, நம்ம சின்னத்தில் ஒரு ஓட்டு போடு. நம்ம தொகுதியில் ஏழைன்னு யாரும் இல்லாமல் பண்ணிவிடுவோம். அப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு? ஐயா 3ங்க. 2 6000 எடு. இந்தாயா இப்படி வச்சுக்கோ. பரவாயில்ல வச்சுக்கோயா. அரசியல்வாதனாலே திருடுவான், போய் சொல்லுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. மக்கள் தேவையே என் சேவை. போய் வச்சுக்கோ, செலவு பண்ணு போ. ஐயா வாரையா. வாடா போவோம். எங்கேயா போனா? வா. அண்ணா அவன்கிட்ட என்ன 6000 கொடுக்குறீங்க? இந்த 6000 தானே நம்மளை இன்னும் 5 வருஷம் நிலைக்க வைக்க போகுது நம்மளை. அந்த ஆள் உன்னை யாருன்னு கேட்டுருப்போனே. நீ தேவையில்லாமல் பேசாதடா. அவர் மக்களுக்கான தலைவர். நீ படிச்சுட்டு சும்மா தண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா தெரியும்? நான் வேலைக்கு போக இருக்க காரணமே உன் தலைவர் மாதிரி ஆளுங்க தான். அவரா உன்னை வேலைக்கு போகட்டான்னு சொன்னாரு, நீ போகலன்னு சொல்றா. ஒரு நிமிஷம், இதெல்லாம் என்ன தெரியுமா? நான் கவர்மெண்ட்க்கு அப்ளை பண்ணது ஒன்று கூட கிடைக்கல. நீ நினைக்கிற மாதிரி தகுதி இல்லாமல் இல்லை. எங்கே போனால் பணம் கேட்குறானுங்க. நீ கொடுப்பியா 10 லட்சம்? அவன் கொடுப்பான் ஆளுங்களுக்கு. என்ன மாதிரி பசங்களாம் என்ன பின்னாடி நாக்கு தொங்க விட்டு போகிறதா? எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம். நான் கஷ்டப்படுறேன்னு தலைவர் எனக்கு பணம் கொடுத்தா. அப்போ நீ இஷ்டப்பட்டோம். ஓட்டுக்கு பணம் வாங்குற தப்புன்னு தெரியுமா இல்லையா உனக்கு? ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியும்? 5 வருஷம் முன்னாடி அவன்கிட்ட ஆட்சியை கொடுத்து அவங்க எல்லாம் போய் பணத்தை வாங்கி நிற்கிற. இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணிட்டான்? அவன் வீடு காரும் செட்டில் ஆகிட்டான். உன்ன மாதிரி ஆளுங்க தான் இதுக்கெல்லாம் காரணமே. இந்த வந்து எனக்கு பாரு போ. ஆமாண்டா, நல்லது பண்ணுறவங்களையும் இப்படி சொல்லுங்கடா, நாடு விளங்கிடும். என்ன தெரியும் உனக்கு ஓட்டை பற்றி நாட்டை பற்றி? ஓட்டு காசு வாங்குற உன்ன மாதிரி ஆளத்துக்கு இப்படி மிதிக்கணியா?
அப்பதான் இந்த நாடு உருப்படும். என்னடா நடந்து போச்சு இப்போ இப்படி சொல்கிற? எல்லாரும் பண்ணுறது தானே, இதில் என்ன தப்பு இருக்கு? இப்படி கத்துற? ஒருத்தன் வெற்றியை தீர்மானிக்க ஒரு ஓட்டு தாயா. அது பணக்கார ஓட்டு மட்டும் இல்லையா, நம்மள மாதிரி கஷ்டப்படுற விவசாயம் ஓட்டு தாயா. 5 வருஷத்துக்கு தான் எலெக்ஷன் வருது. அதை பழகின ஆளுங்க பழகின சின்ன பார்த்து ஓட்டு போட்டா கடைசியில் கொலை கருப்பளிப்பு அதை தான் நிற்கும். மச்சான் அல்லாமா என்னடா நீ கத்துறது அங்கே ரோடு வரையும் கேட்குது? நல்ல கேளு போ. இந்த பிரச்சனைக்கு தான் நான் ஓட்டே போட வேணாங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். என்னப்பா ஓட்டு போகிறது உரிமை மட்டும் கிடையாதுமா, அது நம்ம நாட்டோட கடமை. ஒரு நல்ல தலைமை தேர்ந்தெடுத்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிற தொழில் தான் அரசியல். இன்னைக்கு அப்படியே இருக்கு, எல்லாம் நாசமாக போயிட்டு இருக்கா. டேய் இன்னைக்கு எவன்டா நல்லவன் எவன் அரசியல்வாதி? அதெல்லாம் காமராஜர் காலத்திலே முடிஞ்சு. காமெடி பண்ணாமல் வந்துப்பாரு. நல்லா சொல்லப்பா அவனுக்கு. நான் உங்களுக்கு சேர்த்தாப்பா சொல்கிறேன். காமெடி டே, ஒரு ட்ரெயினில் பணம் காணாமல் போகுது, கண்டெய்னில் பணம் மாயமாக போகிறது, டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு உயிரும் செத்து போச்சு, விவசாயம் எலிக்கறி சாப்பிட்டு கோமணத்தை ரோட்டில் ஓடுறாங்க. ஒரு நாட்டோட தலைவி மர்மமும் உயிரிழந்தான் தான். ஒருத்தனுக்காக ஒரு குடும்பமே அழுது கரையில் போஞ்சது. ஒரு 9 வயசு பொண்ணை கண்ட நாயை கருப்பளிச்சு பொண்ணானுங்க. மீனவன் போல மாணவன் போல வெடிகுண்டு வெடிப்பு, ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு ஈத்தேனு ரோடு போன்னு சொல்லி இயற்கை அழிச்சிட்டானுங்க. இதில் வேற இப்போ பார்த்தீங்கன்னா 234 பொண்ணுங்களை கருப்பளிச்சு வீடியோ எடுத்தானுங்க. அந்த நாய்களுக்கு விசாரணை வேற. ஏன்னா எம்எல்ஏ பையன் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இன்னும் 6 மாதத்தில் அதுவே மறைஞ்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது. காவேரி கையை நிற்கிற நம்ம ஒரு தண்ணி கொடுக்குற தலைவன் உருவாக்கி விட்டோமா, தண்ணி வேலை தண்ணியில் எப்படியா வரும்? மயிரில் தான் வரும். ஓட்டு கேட்குது மட்டும் எல்லாரும் ரோட்டில் நடந்து வருவானுங்க. இதுவே புயல் வெள்ளம் வந்தால் மட்டும் எல்லாம் ஹெலிகாப்டர் வருவானுங்க. இதான அந்த உலகம். ஆமாண்டா, இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ நினச்சி பார்க்கும்போதே கண்ணை கட்டுதுடா. ஆனால் என்ன கரண்ட் கொடுக்குறது நிப்பாட்டினா அங்கேருந்து அவன் எப்படி தண்ணி கொடுக்க மாட்டான்னு சொல்லுவான். கேட்டால் மத அரசியல், பண அரசியல், ஜாதி அரசியல். யோ நீ பெரியவன் நான் பெரியவன், இதில் எது எவ்வளோ பிரிவு? நாளைக்கு பார்த்து நான் வேலை கிடைக்கல, கரண்ட் வரல, தண்ணி வரல, அவனை குறை சொல்கிறது, இவனை குறை சொல்கிறது. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஏன் இவ்வளவு? நீ போல ஒழுங்கா இருக்கியா? அப்புறம் அவனை சொல்லலாம். அப்படி யாரை தேர்ந்தெடுக்க தெரியும் நம்ம மக்களுக்கு? ஏன் தெரியாது? பசி வந்தால் சாப்பிட தெரியுதுல, 5 ரூபாய்க்கு ரோட்டில் வைக்கிற காய்கறி நல்லதை கெட்டதுன்னு பார்த்து வாங்க தெரியுதுல. 5 வருஷம் ஆள போகிற தலைவனை அப்படி கொண்டு வராங்களா? பணம் கொடுத்தா நம்ம ஜாதிக்காரனை பார்த்தானே ஓட்டு போடுறாங்க. அப்புறம் அப்படி நல்ல தலைவர் வருவான். காமராஜ் எம்ஜிஆர்லாம் திடீர்னு மேலேருந்து கீழே விடும். அவங்கள தேர்ந்தெடுக்கிறது ஒரு விரல் தான், இந்த ஆள் கட்டி விரல். தேர்ந்தெடுக்கும் போது தேர்தலை மை வைக்கிறாங்கல்ல, அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தா நம்ம கஷ்டத்தை துறப்பான், நம்ம கண்ணீரை போக்குவான் அப்படின்னு நினச்சி தான் ஓட்டு போகிறாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படியே இருக்கான், காசு வாங்கிட்டு அவன் வேலையை அவன் பார்க்குறான். டேய் ஓட்டு கேட்க வரவங்களாம் நல்லவனா கெட்டவனு எப்போ நம்ம மக்களுக்கு தெரியும்? எந்த நேரம் பார்த்தாலும் பொண்ணுங்க கூட இருக்காங்க. அதெல்லாம் எங்கே நம்ம பாமர மக்களுக்கு புரிய போகுது? லூஸ் மாதிரி பேசுகிறேன். கரதண்டா சீரியலையும் பப்ஜிலையும் டிக்டாக்லையும் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. அரசியல் இது ஒழுங்காக வேலைன்னு எப்படி கேட்க முடியும்? இன்னும் இல்லை, பீன் வேலைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கும் 10ஆம் படிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே கவர்மெண்ட் மக்கள் ஆள போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லலையே. படிப்பேர் இருக்குன்னு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல வரல, ஆனால் அவன் சூழ்நிலை கையாள முடியும்னு சொல்ல வரான். புரியுதா? நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட சொல்கிறது? யாரா சொல்கிறது? சில பேர்லாம் பாட்டுக்கு மையே குடியாக வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்க மச்சான். அப்துல்லா ஐயா சொன்ன மாதிரி நம்ம நாட்டை நம்ம தான் வளர்ச்சாக்கணும். இது நம்ம கடமை. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் எடுத்து சொல்லணும். அப்பா என் மகனை உதவாக்கரன்னு 100 வாட்டி திட்டிருக்கிறப்பா. ஆனா இவ்வளவு ஒரு புத்திசாலியா இருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுப்பா. அரசியல்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துடுவாரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. மாடசாமி, மாடசாமி, வாயா 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 வாயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். எலெக்ஷன் வந்துருச்சு, நம்ம சின்னத்தில் ஒரு ஓட்டை போடு. ஐயா சரிங்க ஐயா. 10,000 பணம் தடியா, இந்த வசிக்கோ. சரிங்க ஐயா. ஓட்டு போட்டுரு. சரிங்க ஓட்டு போட்டுறேன். ஓட்டுமா? சரிங்க ஐயா போட்டுறேன். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. ஆமாங்க, சின்னதாக ஒரு வேலைக்கு கூட இன்றைக்கி டிகிரி தேவைப்படுது. அது போல தான் நம்மளை ஆள போகிறவங்கள படித்தாங்களா, மக்களோட நலனை விரும்புகிறாங்களா, சமுதாயத்தையும் இயற்கையும் மக்களையும் பாதுகாக்கிற ஒருத்தவரை தேர்ந்தெடுக்கணும். ஓட்டுக்கு வாங்குற 500 1000 அன்றைக்கி தேவையை மட்டும்தான் தீர்க்கும். அதுவும் ஒரு லஞ்சம் தான். உழைக்கிற மக்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுப்போம், ஒன்றிணைவோம், செயல்படுவோம். வாழ்க தமிழ்.
ஓட்டுக்கு நோட்டு, நோட்டுக்கு தான் ஓட்டு.